சங்கடத்தை எல்லாம் தீர்க்கக்கூடிய சனீஸ்வர பகவான் வாழ்க்கையிலே மங்களத்தை தந்துள்ள வேணும். அறியாமை நீக்கி அறிவு தெளிவு பெற்று எல்லோரும் ஒற்றுமையாக வாழும். சண்டை சச்சரவே இருக்கக்கூடாதுங்கிற சனீஸ்வரனுடைய வேண்டுகோள் என்னன்னு சொன்னாக்க ஈஸ்வரத்தை பார்த்து தான் கேட்கிறார். என்னை சனீஸ்வரனாகி என்னை வந்து வணங்கினார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு முதல்ல அந்த விரோதமான எண்ணங்கள் மனதில் வராத அளவுக்கு என்ன செய்யணும் நான் அனுகிரகம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார். சச்சரவின்றி சகாய நெறியனில், சகாயம்னா ஒற்றுமையோடு இந்த ஜெகத்தில் உள்ளவங்களாம் வாழணும். மூலோகத்தில் இருக்கிறவங்களாம் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய நவகிரகங்கள்லாம் மனிதரை ஆட்சி செய்யக்கூடியவர்கள். ஒவ்வொருக்கும் ஒரு பொறுப்பு, அவர்களுடைய தன்மையெல்லாம் அதெல்லாம் உண்டு. அங்கே போய் சுவாமி தரிசனம் பண்ணால் மட்டும் அவர் நேரடியாக அனுகிரகம் பண்ணுறாரு. அவர் கூப்பிட்டு கேட்பார், யாராக வாங்க எல்லாம் 9 தடவை எல்லாம் பண்ணிட்டுருக்கீங்க, இங்கே வந்து முறையிட்டு இருக்கான், அவன் என்ன பாவம் பண்ண மாட்டான் பார்த்து சொல்லுங்க கணக்கு, அப்புறம் நான் அதெல்லாம் வரவு சொல்ல பண்ணுறேன் அப்படிம்பார். இந்த 9 பேர் அங்கே போய் கொடுக்கணும், கணக்கான கொடுத்து அதில் நம்ம செய்த தர்மங்கள் நிறையாக இருந்தால் நிச்சயம் நமக்கு உண்டு. இல்லைன்னு சொன்னால் இந்த ஜென்மத்தில் எத்தனை கோவில் கட்டி கும்பாஷம் பண்ணாலும் நல்ல கிரகணம் கிடைக்காது. ஆக சங்கடத்தை தீர்க்கக்கூடிய சனி பகவான் நமக்கு எல்லா விதமான நன்மைகளையும் தந்தனும் சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்ததாக இத்தஜாயத்னே பத்மஹஸ்தாதன்னோ ஸ்ரீ ராகு பிரஜோதயாதிஹி அஸ்மின் மண்டலே தேவதா பிரதீதி தேவதா சிதம் ஸ்ரீ ராகு கிரகம் ஜாயாமி ஆவாகயாமி அர்த்தகாயம் மகாவீர்யம் சந்திராவித்யமல்லினம் சின்னிகா கர்ப்பசம்போதனம் ராகு பிரணமாமியகம். அசுரர்களில் எல்லாரும் எப்படி தலைமையான பொறுப்பேற்றுகிறது யாருமே இல்லை. சின்னிகாங்கிறவள் யாருன்னு சொன்னால் இரண்யகசிபனுடைய மகள், பிரகலாதாழ்வாருடைய சகோதரி, இரண்யகசிபுக்கு மகள். அந்த சின்னிகாங்கிறவனுடைய வயிற்றில் உதர்ந்தவன் தான் ராகுங்கிற அசுரன். அவன் எல்லா சூழ்ச்சியையும் முடிச்சு அடித்து மகாவிஷ்ணுடைய சூழ்ச்சியை முறியடிச்சுட்டு போய் தேவர்களாக வடிவமைத்து ஒரு சூரிய சுந்தரத்துக்கு நடுப்புற போய் உட்காந்துருவான். அவன் அமிர்தத்தை சாப்பிட்டு விடுறான் வாங்கி. சூரியனும் சந்திரனும் கடைக்கண்ணால் காட்டி விட்டுறாங்க. இவன் தேவன் இல்லை அசுரன் ஒன்று. அவனுடைய அமிர்தம் தொண்டையிலே இருக்குது, வயிற்றுள்ளாரும் இருக்குது. சக்கரை தொட்டு 2 அறுத்துள்ளார், தலை தனியாக உடம்பு தனியாக. அதனால் அமிர்தத்தை சாப்பிட்டதுனால சாவலை. தலை வேறு முண்டம் வேறு அப்படியே நின்று போகுது. நின்று போகும்பொழுது ஒன்றும் பண்ண முடியல. மகாவிஷ்ணு என்ன செய்கிறது? யாராயினும் எந்த உரிமை அட்ரஸ் என்னன்னு கேட்டாக்க இரண்யகசிபனுடைய மகள் சிம்பிகா, சிம்பிகாவுடைய மகன் ராகு. ஏன்னா என்னைய எப்பேற்பட்டால் மகாவிஷ்ணுடைய சூழ்ச்சியான அவர் எல்லாம் தெரிஞ்சதை பார்த்தா சரி இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியலையே. இந்த பிரம்மஹத்தி நம்மளை பிடிச்சிக்கணும்னு மகாவிஷ்ணு போய் ஈஸ்வரன் முறையிடார். ஈஸ்வரன் என்ன செய்கிறார்? ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவனுக்கு நீங்களே வரம் கொடுங்க, காசியில் போய் ஈசானிய பாகத்தில் உட்காந்து தவம் பண்ண சொல்லுங்க, அவனுக்கு 2 பாகத்துக்கும் வடிவம் கொடுத்து விட்றான் அப்படின்றார். அங்கே காசியில் போய் ஈஸ்வரன் வழிபாடு செய்யும்போது தவம் இருக்கிறார். தவம் இருந்து அவனுடைய தவத்தை, உண்மையான தவத்தை மெச்சி ராகுவினுடைய அந்த சிரசுக்கு கீழே பாம்பு உடலும், இந்த சரீரத்தில் தலையில்லாத வெறும் முண்டமாக இருக்குல்ல, அதில் 5 தலை உள்ள நாகத்தினுடைய சிரசம் கொடுத்துடுறார். ராகு ஒரு தலையும் பாம்பு உடலும் இருக்கும், அசுரத்தினுடைய தலையும். கேது வந்து அசுர சரீரம், ஆனால் தலையில் நாகம், அந்த கழுத்தலுக்கு மேலே எல்லாம் நாகப்படியும். அத்தகைய ஏது சிம்மிகா கர்ப்பசம்போதம், சிம்மிகனுடைய வயிற்றில், சிம்மிகா என்கின்ற அசுரத்தினுடைய வயிற்றில் பிறந்தவன். அத்தகாயும் மகாவீர்யம் சந்தார்த்தன சுப்ரியா கர்ப்பசம்போதம் தம் ராகு பிரணமாமியகம். ஓம் அரவணம் ராகு ஐயனை போற்றி, இரவாதருள்வாய் கஷ்டங்கள் நீக்கி ஆகவருள் புரிய அனைத்திலும் வெற்றி ராகு கண்ணியை ரம்யா போற்றி போற்றி. ராகு பகவான் ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தினால நல்ல புத்தியை கொடுத்துட்டார். அதனால ராகு பகவானை வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அதெல்லாம் நீக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு நாம் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாம் வெற்றியை நாட்ட வேண்டும் என்று சொன்னால் ராகு பகவானுடைய அனுகிரகம். எதை எடுத்தாலும் ஜெயப்படி நாட்டுறதுக்கு ராகு பகவானுடைய தொழில். அந்த ராகு பகவானுடைய அனுகிரகம் சொல்லி பிரார்த்தனை பண்ணீங்க. அஸ்வத்பஜாவித்மஹே சூலஹஸ்தாதன்னோ ஸ்ரீ கேது பிரஜோதயாதிஹி அஸ்மின் மண்டலே தேவதா பிரதீதி தேவதா சிதம் ஸ்ரீ கேது கிரகம் ஜாயாமி ஆவாகயாமி. ஓம் பலாச புஷ்பசந்தாசம் தாரகாஸ்தம் அர்ஜுனம் ரத்ரம் ரத்ராத்மஹம் கோரந்தம் கேகம் பிரணமாமியகம். ஓம் ஸ்ரீ கேது தேவே கீர்த்திருவே பாதம் போற்றி பாதம் தேக்பகாய் வாதம் வம்பு வழக்கு என்று தேவத்தேவே கேமியாய் ரட்சிப்பகாய். கேது பகவானாகப்பட்டவர் அந்த ராகுவனுடைய சரீரத்தில் தலை இழந்த அந்த முண்டங்கிற அந்த சரீரத்தினுடைய பகுதி தான் கேது. அவர் கோபத்தின் அடிப்படையிலே சூரிய பகவானையும் சந்திர பகவானையும் கிரகண பீட பிடிக்கிறதுக்காக போகிறார்.
அவங்க 2 பேரும் கைலாயத்துக்கு சுவாமி இந்த மாதிரி பண்ணுறாங்க ஏது நாங்கள் என்ன பண்ணுறது ராகு கேது செஞ்சங்களை ஒரு வழியாக பண்ணிடுறான்னு முடிவு பண்ணிட்டாங்க. கூப்பிட்டு அவங்கள புத்திமதியை சொல்லி நீ கேட்கின்ற கேள்வி நியாயமானது. உன்னுடைய அசுரனுடைய குருநாதருக்கு மிருத சஞ்சீவனி மந்திரத்தை சொல்லி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நீ போய் அழுகி பண்ணக்கூடாது. உங்களுக்கும் சாவாத வரம் நவக்கிரகங்களில் உங்களை மண்டலத்தில் 9 நவக்கிரகங்களில் ராகு கேதுன்னு உங்களை கொண்டாந்து நிறுத்திட்டு அவர்களை மன்னித்து நீங்கள் அவங்ககிட்ட ஹேண்டில் பண்ணக்கூடாது அப்படின்ற. இருந்தாலும் நாங்கள் ஒரு நாளி அல்லது ஒரு முகூர்த்தமாவது நாங்கள் அவங்களை பிடிக்காத விட மாட்டோம் அப்படின்னா எங்களை காட்டி கொடுத்தாரா இல்லையா? உங்களை 2 பேரும் பிடிக்காதான் அந்த கேது கிரகணம் பிடிக்கிறதுன்னு சொல்லுது. சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லுது. அந்த அடுத்தது சந்திர கிரகணம்னா பௌர்ணமியில் பிடிக்கணும். சந்திர கிரகணம் அமாவாசையெல்லாம் பிடிக்காது. அந்த சூரிய சந்திர கிரகணங்கள் அப்படிங்கும் பொழுது இந்த ராகு கேது தான் அந்த கொஞ்ச நாள். ஏன்னா எங்களுடைய தன்மை அவர்கள் செய்த தவறுக்கு தண்டனை உண்டு என்று உலகத்தவர்கள் உணர வேண்டும் என்பதற்காக தான் நாங்கள் பிடிக்கிற மொழி வேற ஒன்றும் இல்லை. இந்த விஷயத்தை உணர்ந்தவர்கள் தவறு என்பது செய்யக்கூடாது. எதிரிகளாக இருந்தாலும் அவர்கள் சரணடைந்து விட்டால் மன்னிக்க வேண்டும், மறைக்க வேண்டும். சண்டை சச்சரவு பண்ணிட்டு உட்காந்துக்கவே கூடாது. வாழ்வது கொஞ்ச காலம், இந்த கொஞ்ச காலத்துலேயும் அடிப்படை பண்ணிட்டு உட்காந்துட்டு என்ன செஞ்சுட்டு போகிறோம்? எதுவுமே இல்லை. ஆதலினால் தவறுகளை மன்னித்து எவன் ஒருத்தன் தன்னுடைய வாழ்க்கையை திருத்தி கொண்டு எல்லாரையும் அனுசரித்து வாழணும், அவன் தான் மனிதனுடைய தன்மையை பெற்றவன் அப்படிங்கிற அடிப்படையில். அதனால் கேது பகவானுடைய அனுகிரகம் என்ன சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆசனம் மத்தியம் பாத்தியம் ஆசனீகம் ஔபஸ்தாரிக ஸ்நானம் ஸ்நானாத் ஆசனீகம் வஸ்திரார்த்தம் அச்சதாம் சமர்ப்பயாமி யோகிதார்த்தம் அச்சதாம் சமர்ப்பயாமி கந்தம் சமர்ப்பயாமி கந்தோஷ்பரி அச்சதாம் சமர்ப்பயாமி அலங்காரணார்த்தம் அச்சதாம் சமர்ப்பயாமி ஹரித்ராசுர குங்குமம் சமர்ப்பயாமி पुष्पमालां समर्पयामि पुष्पै पूजयामि। ओम आदित्याय नमः ओम सोमाय नमः ओम मंगलाय नमः ओम बुधाय नमः ओम बृहस्पतये नमः ओम शुक्राय नमः ओम श्री महाशनिग्रहदेवताय नमः ओम राघवे केतवे नमः ओम श्री नानाविध मंत्रपत्र परिलक्ष्मान् समर्पयामि। दशांगं रुद्रो वेदं श्री सुगंध मनोहर धूपदीपात् समर्पयामि। ओम भूर्भुवस्सुवदश्रवरेण्यं भर्गो देवस्य धीमहि यो यो न प्रचोदयात् ओम ज्योतिष्ठम् अमृतं रक्मा भूर्भुवस्सुः। ओम प्राणाय स्वाहा ध्यानाय स्वाहा अभानाय स्वाहा व्यानाय स्वाहा सामान्तिक अमृतने स्वाहा ब्रह्मणे स्वाहा। ओम श्री अशोकौत्पङ्गलं नारिकेलखण्ड कदलीपणिधार्थं भोजनात् रामोधार्थम् इतर कनिबद्धाग्निवेद्यार्थम् अर्घ्यं भाग्यमर्घ्यभाग्यो भाग्यं समर्पयामि। ओम कर्पूरनिराञ्जनात्मं समर्पयामि। ओम राजाधिराजाय राजप्रदक्षराजिनः नमो वयं यदुर्मदे समे कामः कामगामाय मध्यं कामेश्वरो वैश्रवणाय श्रवणाय